வணக்கம் நண்பர்களே. எபிசோட் 3க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கு பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. என்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச், டெக்னாலஜி, ஏவியேஷன் போன்ற பல துறைகள் அவர்களுக்கு திறந்திருக்கும். பொறியியல் படிப்புகள் அறிவியல் மாணவர்களுக்கான முக்கியமான தேர்வாகும். ஜி-மெயின் மற்றும் ஜி-அட்வான்ஸ்ட் மூலம் ஐஐடி, நிட் போன்ற முன்னணி கல்லூரிகளில் சேரலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் போன்ற பல பிரிவுகள் உள்ளன. மருத்துவத் துறையில் ஆர்வமுள்ளவர்கள் என்இடி தேர்வை எழுத வேண்டும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பாம்ஸ், பிஹெச்எம்எஸ், நர்சிங், ஃபார்மசி போன்ற பல மருத்துவ சார்ந்த படிப்புகள் உள்ளன. ஆராய்ச்சி மற்றும் விஞ்ஞானத் துறையில் செல்ல விரும்புவோர் பியூஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி போன்ற படிப்புகளை தேர்வு செய்யலாம். பின்னர் எம்யூஎஸ்சி, பிஎச்டி மூலம் ரிசர்ச் துறையில் முன்னேறலாம். இன்றைய காலத்தில் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற புதிய தொழில்நுட்ப துறைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இத்துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உள்ளன. பைலட் ஆகஸ்ட் விரும்புவோர் ஏவியேஷன் கோர்சஸ் தேர்வு செய்யலாம். பாதுகாப்புத் துறையில் சேர என்டிஏ மூலம் வாய்ப்பு கிடைக்கும். இந்தியன் ஏர் ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி போன்ற துறைகளில் சேவை செய்யலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தை முதலில் கண்டறிய வேண்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் புரிந்து கொண்டு திட்டமிட்ட முறையில் தயாராக வேண்டும். தொடர்ந்து பிராக்டிஸ் மற்றும் மாக் டெஸ்ட்ஸ் முக்கியம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி மற்றும் கண்டினியூஸ் லேர்னிங் மனப்பாங்கு அறிவியல் மாணவர்களுக்கு மிகவும் அவசியம். அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கு உலகம் முழுவதும் பல வாய்ப்புகள் உள்ளன. சரியான தேர்வு, கடின உழைப்பு மற்றும் தெளிவான இலக்கு இருந்தால் உங்கள் கனவு தொழிலில் நிச்சயம் வெற்றி பெறலாம்.